கோவை வால்பாறையில் தேயிலை தோட்டத்தில் யானைகள் கூட்டமாக உலா வரும் நிலையில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் இரவு நேரங்களில் வெளியே வர வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கருப்புசாமி. அவரிடம் பேசலாம். வணக்கம் கருப்புசாமி, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பிதா. தற்போது ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் வந்த வண்ணம் உள்ளது. தற்போது முடிஸ் எஸ்டேட் பகுதியில் நேற்று ஒரு 7 யானைகள் கொண்ட கூட்டம் அப்பகுதியில் முகாமிட்டிருந்தது. தற்போது அந்த பகுதியில கேரளா எல்லையிலிருந்து அதிகப்படியான யானைகள் வரக்கூடிய சீசன் இந்த டைம். மேலும் இந்த பகுதியில் இரவு நேரங்களில் யானைகள் அதிக அளவில் வால்பாறை பகுதியில் உள்ள குடியிருப்பு மற்றும் நியாய விலைக் கடைகளை உடைக்கும் தன்மையில் உள்ள யானைகளாக வந்துள்ளது. நேற்று சாலைகளில் உலா வந்ததால் அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட நிலையில் நேற்று விடுமுறை என்பதால் வால்பாறை பகுதிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் யானைகளின் வழித்தடத்தில் நின்று யானைகள் வரவிடா வண்ணம் செல்ஃபி எடுக்கவும் போட்டோ எடுக்கவுமான நிகழ்வு நிகழ்ந்துள்ளது. அதனை வனத்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று அங்குள்ள மக்களை அப்புறப்படுத்தி அதன் சாலைகளில் வருகின்ற யானைகள் வழித்தடத்தில் சென்று அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு விரட்டி அடித்தனர். மேலும் வால்பாறை பகுதிக்கு இன்னும் 200 யானைகள் வர வண்ணம் உள்ளது. எனவே வனத்துறை இரவு நேரங்களில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாரும் வர வேண்டாம் என எச்சரிக்கை செய்துள்ளது. சரிதா, விவரங்களுக்கு நன்றி கருப்பசாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.